வணக்கம். இப்போ ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு பையன் ஃபோன் அடித்தான். ஆனால் இன்னும் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், என்னால் போக முடியாது, என்ன விட மாட்டேங்கிறாங்கன்றான். கரெக்டாக அவன்கிட்ட எஸ்சிடி பேப்பர் மாரி கொடுத்துருக்காங்க. சிவில் ஐடி இல்லை, மொபைல் ஐடி இல்லை, அக்காமா குர்சி கேன்சல் ஆக்காமல் பேப்பர் எதுவுமே இல்லை. அப்போ இது மட்டும் போதும், நீங்கள் போகலாம்னு சொல்லி போனால் போகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சிவில் ஐடி இருக்கணும், இல்லைனா மொபைல் ஐடி இருக்கணும். இல்லாட்டி போனால் உங்கள்கிட்ட கேன்சல் பண்ண குர்சி அடித்த பேப்பர் இருக்கணும். இந்த மூணில் எதுவும் உங்களை டெலிட் பண்ணால் நீங்கள் போக முடியாது. நல்லா ஒன்று கேட்டுங்க. ஏன்னா இப்போ சட்டங்கள் வந்து ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ இந்த பையன் வந்து ப்ராஜெக்ட் விசா, அதாவது இவங்களாம் சிவில் ஐடி வந்து 3ல் ஆரம்பிக்கும், நமக்கெல்லாம் 8ல் 2ல் ஆரம்பிக்கும், இவங்களுக்கு வந்து 3ல் ஆரம்பிக்கும். இப்போ கம்மியில் வேலை செய்கிறவங்க இந்த 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு இந்த மீன்லாம் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து கவனமாக இருங்க. இப்போ டிக்கெட்டில் போயிட்டு அங்கே வந்து இப்போ கேன்சல் பண்ணி வந்து இன்னும் அடுத்த டிக்கெட்டு போட்டு செலவு தானே. இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு நாளைக்கு சட்டங்கள் மாறும்போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கணும். அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ சூனில் வந்து இப்போ கடைசியாக ஒரு 5 பேர் நான் வந்து இப்போ தளபதி வேலைச்சு பசங்க பிரச்சனை ஆகி சூனில் கொண்டு போய் சூனில் இருந்து கேன்சலேஷன், அதாவது கேன்சல் ஆக்காமல் அடித்து குர்சி அடித்து இப்போ அதில் 3 பேர் போயிட்டாங்க, இன்னொரு 2 பேர் இப்போ அடுத்த 3 நாளில் போகிறாங்க. இப்போ அவங்கள எப்படி நான் வழிமுறைகள்னால் சூனில் போய்ட்டு சூன்லேயே எல்லாம் பண்ணி ஊற்றுச்சு. அது வந்து 9 மாதம் 1 வருஷம் கூட ஆகலை. ஆனால் அது முடிஞ்சு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சட்டம் மாறுது. 1 வருஷம் மேக்ஸிமம் இருக்கணும் நீ கேஸ் தரத்துக்கு. அடுத்த 2 பசங்க வந்து நிற்கிறாங்க, 10 மாதம் ஆச்சு, ஆனால் கேஸ் அங்கே சூழ்நிலை ஏற்றுக்கப்படாது. இப்போ ஆன்லைனில் தான் எல்லாமே. இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் சட்டங்கள் மாறிட்டுருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எஸ்சிடி பேப்பரே போதும். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ முடியாது. சிவில் ஐடி வேணும், இல்லை மொபைல் ஐடி வேணும், இல்லை கேன்சல் ஆக்காமல் பேப்பர் வேணும். இது 3 ஏதாவது ஒன்று இருக்கணும். அது தெளிவாக புரிஞ்சுங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் சட்டங்கள் மாறிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது விஷயம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால், ஏதாவது உங்களுக்கு அப்படி ஒரு ஏதாவது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபோன் அடிங்க, நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.